ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம். அது மேபி ரைட்டா ராங்காவும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வெல்டிங் கன்சியூமபிள்ஸ், வியர் பிளேட்ஸ் அண்ட் வியர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. அதாவது வெல்டிங் பண்ண தேவையான எலக்ட்ரோட்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இன்ஜினியரிங் நம்ம படிச்சிருக்கும் போது அந்த இன்ஜினியர் நம்ம கிளாஸஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த வெல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன எலக்ட்ரோட். அந்த எலக்ட்ரோட் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 204 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 254 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 278 கோடியா உயர்ந்திருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் 13% இருந்தது. 2024 17% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்குன்னா 17 கோடி 22 கோடியா 2022-23 இருந்தது. 2024 ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 30 கோடி அளவுக்கு இவங்க ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் 8%, 8%, 10% உயர்ந்திருக்கு. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20.63%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பெர்சன்டேஜ் 18.52% அளவுக்கு இருந்திருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.18 அளவுக்கு தான் இருக்கு. ஸோ நெக்லிஜிபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. ஸோ குறைவான கடன் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ ஓவராலா இவங்க கடன் இந்த ஜூலை வரைக்கும் எவ்வளவு இருந்திருக்குன்னா ஒரு 41 கோடி அளவுக்கு கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அடோர் வெல்டிங், ஏஏ இன்ஜினியரிங் லிமிடெடா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி அவங்க பிஎர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல மிக குறைவான ரெவன்யூ பார்க்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ உங்க ரிட்டர்ன் ஆன் நெட் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் அவங்க பிஎர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. இபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இருந்தாலும் சரி, இவங்க பிஎர்ஸை விட குறைவாவே இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 26 to 30 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் ரூ. 159 168 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. முக்கியமா ஃப்ரெஷ் இஷ்யூ, டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 158 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 88 ஷேர், ரூ. 14,784 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 1 October 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 3 October 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 3 October 2024. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸோட ஐபிஓ லிஸ்ட் டேட் 4 October 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் பிசினஸ் இதை பத்தி பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த லிஸ்டட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அன்லிஸ்டட் பிரைவேட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல 2021 to 24 கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இவங்களோட இன்கம் 21% சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2வது இடத்துல 38% சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 33% சிஏஜிஆர்ல 3வது இடத்துல இருக்காங்க, போத் லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் பிளேயர்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் ரெவன்யூ இருக்கு. அந்த எக்ஸ்போர்ட்டை இவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க சப்சிடரிஸ் வந்து சிங்கப்பூர், டர்க்கி, பிலிப்பைன்ஸ்ல இருக்காங்க. யுனைடெட் கிங்டம், மலேசியால வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மூலியமா ரெவன்யூ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த ஸ்பெஷல் பர்பஸ் எலக்ட்ரோட் பிசினஸ் மட்டுமே இவங்களோட ரெவன்யூக்கு 20, 21, 18% அளவுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. இந்த கம்பெனியோட எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 2022 7.91%, 2023 14.05%, 2024 9.47% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் 2024 40% அளவுக்கு டிவிடெண்ட் ஆகவும், ஃபினான்ஷியல் 2020 40% அளவுக்கு டிவிடெண்ட் ஆகும், ஃபினான்ஷியல் 2024 5% அளவுக்கு டிவிடெண்ட் ஆகும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 2020-2024 ஒரு ஷேருக்கு ரூ. 4 அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருந்திருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் ரெட் ஃபிளாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து மெயினா B2B பிசினஸ்ல இருக்காங்க. B2B பிசினஸ்ல இருந்தாலுமே இவங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண ஏரியாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், சுகர் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிக்கல் செக்டார்ஸை குறிக்கிறது. சிமெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டீலா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, ஹெவி இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி. ஸோ இண்டிவிஜுவலா இந்த கம்பெனிஸ்க்கு ஏதாவது பாதிக்கப்பட்ட, அதாவது ஸ்டீலோட பிரைஸ் ஏறிச்சுன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வென்ட்ரி பையில பாச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிமெண்ட்ல கொஞ்சம் ப்ரெஷர்ல வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 24% ரெவன்யூக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இவங்க கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளவு, ஒரு 30 கோடி இருக்கா, ஒரு 60 கோடி அளவுக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் மட்டுமே இந்த கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
இல்லாம சில ஃபினான்ஷியல் இயர்ல இவங்களோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருந்திருக்கு 2022 23 அப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸோட கேஷ் ஃப்ளோ வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருந்திருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்குன்னா இண்டிவிஜுவல் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அவங்க பியர்ஸோட பார்த்துருவோம். ஸோ இவங்களோட பியர்ஸா யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அடார் பில்டிங் அண்ட் ஏஏ இன்ஜினியரிங் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா இவங்க அடாரும் ஏஏயும் 27:36 பிரைஸ் டு earning ரேஷியோல இருக்காங்க. ஸோ இவங்க டிஃபியூஷன் இன்ஜினியர்ஸ் கேட்கிற பிரைஸ் டு earning ரேஷியோ ப்ரீ ஐபிஓ பெஸ்ட்ல 15 டைம்ஸ் கேட்கறாங்க, போஸ்ட் ஐபிஓ பெஸ்ட்ல 20 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸ் அவங்களோட growthக்கு இன்லைனோட வேல்யூவேஷன்ஸா தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கிறேன் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல அவங்களோட ரெவன்யூ எவ்வளவு உயர்ந்திருக்கு, ஒரு 20% அளவுக்கு உயர்ந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் ஒரு 30%, பேட் மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ண சொல்லும்போது அவங்க growthக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 டைம்ஸ் earnings வந்து இந்த கம்பெனி கேட்டிருக்காங்க. ஸோ இன்லைன் வித் இட்ஸ் earningsா இருக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கேப் அவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இந்த கம்பெனி இருக்கு. அதனால ஸ்டாக் கொஞ்சம் ரீரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங்ல. பிளஸ் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 33 டைம்ஸ் earnings இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஓவராலா இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் எடுத்து பார்க்கும் பொழுது ஸோ வெல்டிங் கன்சியூமபிள் மார்க்கெட் இன் இந்தியா வந்து இப்போதைக்கு $51 பில்லியன் அளவுக்கு இருக்கு இந்திய ரூபாய் மதிப்படி. அது 2027 64 to 66 பில்லியனா ஒரு 6 to 8% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கம்பெனிக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கு. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% அளவுக்கு வச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல ஓவராலா இந்த கம்பெனி 10% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸும் ஆயிருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.18 இருக்கு. ஐபிஓ மணியை யூஸ் பண்ணி எக்ஸ்பான்ஷன் பிளான் தான் இந்த கம்பெனி பிளான் பண்ணிருக்காங்க. வேல்யூவேஷன் அவங்க ஏர்னிங்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இண்டஸ்ட்ரி வேல்யூவேஷனை கம்பேர் பண்ண சொல்லும்போது கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போஸ்ட் ஐபிஓல. ஸோ இந்த பக்கம் எல்லாமே மெட்ரிக்ஸ் பிசினஸ் வைஸும் growth வைஸ் நல்லா இருந்தாலுமே இந்த பக்கம் அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாமே சிமெண்ட் செக்டார், ஸ்டீல் செக்டார், ஹெவி இன்ஜினியரிங் செக்டார், சுகர் செக்டார்ல இருக்கிறதுனால சைக்கிளிக்கல் செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. மேக்ஸிமம் ரெவன்யூ இந்த சிமெண்ட், ஸ்டீல் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங்ல வரதுனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதும் வந்து கருதப்படுது. அதனால ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வியூ எடுக்கும் பொழுது ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா இந்த ஐபிஓ பிரைஸ்ல தேவைப்படுது. ஏன்னா உங்களோட செக்லிஸ்ட்ல இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே டிக் அடிச்சிருவீங்க. ஆனா செக்டார் சைக்கிளிக்கலா இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல் சைடுக்கு ஐபிஓ பிரைஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்ணணும்னா என்ன சொல்ல வரும்னா இப்போதைக்கு இந்த கம்பெனி ஒரு 29.76% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுது. ஒரு $50 ஒரு ஷேர் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து காட்டுது. அந்த அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தரும் சொல்லி எதிர்பார்க்கவும் படுது. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிவில் ஃபினான்ஷியல் அட்வைஸையோ உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ்ல மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நீங்க கண்டிப்பா வந்து யோசிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.